உன்னை பார்த்தவனே தன்னை அறியாமல் உன் மீது எனக்கு பாசம் வந்துவிட்டது ஐயா. ஏன் எதனால்? நான் பெற்றெடுத்த பிள்ளையை பார்ப்பது போலவே இருக்கிறதே உன்னை பார்க்கின்ற போது. அம்மா அப்படின்னா உங்க மகன் காணலையம்மா, ஆகையால் தான் இப்படி இருக்கின்றீர்களா? அம்மா நீங்க கவலைப்பட வேணாம் அம்மா, உங்க மகன் எங்க இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சு நான் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கிறேம்மா. அது வரைக்கும் நீங்க எங்க வீட்டுல இருங்கம்மா. மாமா பக்கத்துல தாமா இருக்குதுப்பா. மகனே அறிவழகா வந்துட்டுமா. அம்மா காட்டுக்கு போயிட்டு வர என்ன தெரியுமா வர வழியில ஒரு அம்மாவை பார்த்தம்மா. அவங்க யாருன்னே தெரியல, என்ன பார்த்து மகளேன்னு சொல்லிட்டு அழுதாங்கம்மா. அதெல்லாம் தெரியலம்மா. அவங்க வகையெல்லாம் சொன்னாங்க, ஆறுதல் வார்த்தை சொன்னம்மா. பிள்ளை இல்லாதவங்கடா உன்னை பார்த்ததும் அவங்க மகனா நினைச்சிருக்காங்க. அம்மா அது மட்டும் இல்லம்மா, அவங்கள பார்க்கும்போது என்னையும் அறியாம ஏதோ ஒரு பாசம் அவங்க மேல வந்து பாடுறதுக்கு என்ன போல இருந்திருப்பாங்க. உனக்கு அப்படி தோணி இருக்கும். அப்படியாம்மா? சரிம்மா. அம்மா இதனால பசி எடுக்குதுன்னு சொல்லிருக்காங்க, நம்ம வீட்டுக்கு கூட்டி வந்துருக்குமா? சாப்பாடு கொடுக்குறீங்கம்மா. போட பயிர் சாப்பாடு யாருமா நீங்க? ஏன் ஆயறீங்க? எதுக்காக ஆயறீங்க? தன்னை தனிமையில காரணத்துக்குலாம் ஏன் போறீங்க? பின்னாங்க பிறந்தவங்க எப்பொழுதுமே சிரிச்ச முகத்தோடு இருந்தாருதான் மகாலட்சுமி துணை இருப்பான்னு சொல்றாங்க. அழக்கூடாதுமா. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அதை மனசுலயே போட்டு தாங்கிக்கணும். அழக்கூடாது. அம்மா அழகம்மா, எனக்கு மட்டும் என்ன ஆசையா காலமெல்லாம் அழுது கொண்டு இருக்க வேண்டும். ஏமா அழற? நான் ஒரு வாழ்ந்து கட்ட பாவி அம்மா. எனக்கு என்று தாய் இல்ல, தந்தை இல்ல, சொந்த பந்த உற்றார் உறவினர் அண்ணன் தம்பி அக்கா தங்கை யாரும் இல்லை. என்னுடைய நாடு கனகபுரி நாடு. அந்த கனகபுரி நாட்டில் பூக்கார பொண்ணுக்கு மகளாக பிறந்தவள் அம்மா. என் பெயர் கண்ணகி அம்மா. கண்ணகி. அப்படியா? அம்மா அந்த கனகபுரி நாட்டு அரண்மனையில் வேலைக்காரியாக வாழ்ந்து வந்தேன். அந்த நாட்டு மன்னருடைய மகன் கதிரவனை உயிருக்கு உயிராக காதலித்து. யார் கதிரவனா? உண்மையாகதான்? உண்மையாக நேசித்தேன். அவரை நம்பி என் கற்பியிடம் பறிகொடுத்து அவருடைய குழந்தையை 3 மாதமாக சுமந்து கொண்டிருந்தேன் அம்மா. அம்மா இந்த உண்மை தெரிந்து மன்னர் மகாராணி நாட்டின் தளபதி இவர்கள் 3 மகன் ஒன்று சேர்ந்து கர்ப்பிணி பெண் என்று கூட பாராமல் என் குடித்து நான் உறங்கிக் கொண்டிருக்கிறேன். குடிசைக்கு தீ வைத்து எரிந்து விட்டார்கள் அம்மா. தாயே, எரிகிற தீர நானும் எரிந்து சாம்பலாக இருப்பேன் அம்மா. இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும். எரிகிற தீயிலிருந்து தப்பி வெளியே வந்து உண்ண உணவென்று உடுத்த உணவென்று படுக்க பாய் என்று
ஒரு வேளை உணவுக்காக வீதி வீதியை பெற்று எடுக்கிறேம்மா. நிறைவாத கற்பனையானே பிறகு அழகு வாழ்ந்த ஆன்மாவனோ பிறந்தனம்மா. அம்மா உடந்தை பிறந்தது ஆடை எல்லாம் உதிரமாக இருக்கிறது என்று காடகத்தில் இருக்கக்கூடிய அம்மனுடைய ஆலயத்திற்கு முன்பதாக வைத்துவிட்டு குளக்கரைக்கு சென்று அம்மா குளித்து முடித்து ஆடைகளை துவைத்து வரும் நேரத்தில் ஏன் குழந்தையை காணவில்லை அம்மா? என் கதையை கேட்டு நீங்கள் எதற்காக கண்ணீர் வடிக்கின்றார்? உங்க கண்ணிலிருந்து வரக்கூடிய கண்ணிற்கு இந்த பாவி நானும் ஒரு காரணம். என்ன? இந்த கண்ணையுடைய கண்ணீருக்கு காரணம் பெண் பாவம் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. நானும் ஒரு பெண்ணா பிறந்து செய்யக்கூடாத பாவத்தை சேர்த்தமா. அம்மா பசுவிடமிருந்து கன்றை பிரித்த பாவி ஒன்றும் புரியவில்லை. அறியாமல் தவறு செஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. உங்க மகன் ஆரம்பிக்கிறது உயிர் வாழ்வதே என் பிள்ளைக்காக தியானமாம்மா. யாரும் இல்லாதம்மா. இந்த திக்கற்ற பாவி என் பிள்ளைய பார்க்க வேண்டும் என்று கதறுகிறேன். அம்மா என்னை பார்த்து அம்மா 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 என்று அழைக்கிறாரு. அவன் என் பிள்ளை இல்லையம்மா. நீ 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளை அவன் தான். என்ன? என் மகன் அறிவழகன் உன் மகன் தாய். நான் பெற்றெடுத்த பிள்ளையா? மகனே என்ன எதுக்காகமா பெத்த? என்ன பெத்து உங்களுக்கு வளர்க்கறதுக்கு கஷ்டமா இருந்ததாம்மா. என்ன பெத்தது மட்டும் இல்லாம எதுக்குமா என்ன கோயில் முன்னாடி போட்டு போற? சொல்லுமா எதுக்குமா என்ன பெத்த? எதுக்கு பெத்து சொல்லுமா? உன்னை பெற்று வளர்க்க முடியாத பாவியடா உன் தாய். ஒவ்வொரு தாய்மார்களும் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க படாத துன்பத்தை பற்றி அடையாத துன்பத்தை அடைகிறார்களா? உனக்கு தாய்ப்பால் கொடுக்காத தாயடா நாடு. உங்களை எப்பொழுது முதல் நான் காடகத்தில் பார்த்தேனோ அப்போதே என்னையே அறியாம ஒரு பாசம் உங்க மேல வந்துச்சுமா. அதே புதமா புரியுது தாய் பாசம். பெற்றெடுத்த பிள்ளையை இனி நான் பார்க்க முடியாது என்று ஏங்கிய காலங்களை எத்தனை எத்தனையோ தாய். நான் பெற்றெடுத்த பிள்ளையை பார்த்தேன். அம்மா இந்த நன்றியை என் உயிர் உள்ளவரை கொண்டு நான் மறக்க மாட்டேன். நாளைய மரணம் எங்கேயாவது சொல்லி கொடுத்து என் புள்ள நான் வளர்த்த புள்ள என்னை விட்டுட்டு போய் வர அம்மானு கூட ஒரு வார்த்தை சொல்லலையே. நான் வளர்த்த வளர்ப்பு வீணா போச்சு. அம்மா உங்க காலை பிடிச்சு கேட்கிறம்மா. உங்க காலை பிடிச்சு கேட்கிற தாய். பிள்ளை எத்தனை காலமா நான் வளர்த்துட்டோமா. அவனை நம்பி நான் உயிர் வளர்த்துட்டு வரேன். மகனை எங்கிட்ட பிரிக்காதம்மா. அம்மா நான் பெற்றவளம்மா. நான் வளர்த்த பாவிமா. நான் 10 மாதம் சுமந்தவளம்மா. நான் கிடைக்காமல் இருந்து
பிடிக்காமலாம் ஒரு மேனி போகிற வண்ணமா பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வளர்த்தவப்பா. எப்படி மனப்பிடிச்சு இருப்பேன்? 10 மாதம் இல்லையா? பெறாவிட்டா பிள்ளை கிடையாது. அம்மா பெற்றவளுக்குத்தான் பிள்ளைகளுடைய அருமை என்னவென்று தெரியும் தாயே. இதை பாருங்க அம்மா, என் மகனை பார்க்க வேண்டும் என்று எத்தனை காலங்கள் நான் துடித்திருப்பேன், ஏந்திருப்பேன், கண்ணீர் வடித்திருப்பேன் தாயே. 10 மாதம் சுமந்து பெற்றவளை விட பிள்ளையை பார்த்து பார்த்து வளர்க்கிற பாரு. பிள்ளை இல்லாத அவளுக்கு தம்மா தெரியும் பிள்ளை என்ன செய்வான், என்ன வேணும், பிள்ளைக்கு எப்படி இருப்பான், என்ன சாப்பிடுவான், உன்னானா வயிற்றுல ஈரத்திலே கட்டிக்கிட்டு படுப்பாங்களே. ஐயோ பிள்ளை சாப்பிடுறது பெத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் நம்ம பெருசு. அம்மா அதற்காக பெற்றெடுத்த தாய் வேண்டாம் என்று மறுத்துவிட முடியுமா? பெற்றோரை மறந்தால மறக்கலாம். எப்படி அம்மா? எந்த பிள்ளைதான் பெற்றெடுத்த தாய் மறப்பார்கள்? அம்மா இதை பாருங்கள் அம்மா, நீங்கள் கூறுவது முறையா? ஒரு பெண் தான் அம்மா, பெண்ணுக்கு கூட ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் என்று உரைப்பார்கள். நீ அழக பார்த்து மனசு தாங்க நாங்க வளர்த்தது சொல்லி ஆளுநர் காமிச்சம்மா. அம்மா உன் மகனை சொன்னா அதுக்காக என்கிட்ட இருந்து ஒரே அடியை பிரிக்க பாக்குறீங்கம்மா. நியாயமா? அம்மா இதை பாருங்க தாயே, கண்ணு பசங்களானே சொந்தமாகும். என்னம்மா கன்று பசுக்கு சொந்தமாகிவிடும்? எப்படி சொந்தமாகிவிடும்? அம்மா தொப்புள் கொடி உறவு அம்மா. நான் இல்லை என்று மறுக்கவில்லை, நான் இல்லை என்று மறுக்கவில்லை அம்மா. இதை பாருங்க, 10 மாதம் மட்டும்தான் ஒரு பிள்ளை நீ சுமந்து பெற்றிருப்பாய். அவனுக்காக என் வாழ்க்கையிலே நான் தியாகம் செய்தேன். என்னை விட நீ என்ன தியாகம் செய்திருப்பாய் தாயே? நான் பெற்றெடுத்த பிள்ளைக்காக வாழ்க்கை நீ தியாகம் செய்தாயா? ஆமா தாயே, நீங்கள் யார்? எதற்காக என் மகனுக்காக வாழ்க்கை அர்ப்பணிக்க வேண்டும்? இதே குணபுரி நாட்டு இளவரசி தான் நான். இளவரசி? ஆமா. ஏன் இந்த கோலத்தில் இருக்கிறார்? நான் அனாதை இல்லை அம்மா. தாய் இருக்கிறார், தந்தை இருக்கிறார், தங்கை இருக்கிறார். ஒரு நாட்டு இளவரசி நான். அம்மா எந்தக்காக இந்த கோலத்தில் இருக்கிறேன் தெரியுமா? ஏன் அம்மா? உன் மகனுக்காகம்மா. என் மகனுக்காக? உன் மகனால் எனக்கு இந்த நிலைமை. என்ன நடந்தது தாயே? கனகபுரி நாட்டு இளவரசர் கதிரவனின் தாய் மாமா. என்ன? என் காதலன் உனது தாய் மாமனா? ஆமா. பிறகு அவருக்கும் எனக்கு பரிசம் போட்டார்கள். ஆண்டவா, இது என்ன கொடுமை! தெய்வமே, என் ஆசை மணாலா கண்ணகி இருந்து விட்டாள் என்று நினைத்து விட்டீர்களா? காலமெல்லாம் காத்திருப்பாள் கண்ணகி என்பதை மறந்து விட்டீர்களா? என்ன நடந்தது அம்மா? மனக்கோலத்தோடு பிறந்து விட்டு நான் புகுந்து விட்டு வந்தேன்ப்பா. வருகின்ற வழியில் அம்மன் ஆலயம் சென்று அம்மனை வழங்கலாம் என்று புறப்பட்டேன். அந்த இடத்தில் தான் உன் மகன் அனாதையாக தன்னந்தனிமையில் அழுத வண்ணமாக இருந்தான். எது வேணாலும் தாங்கிக்குவாங்க பொம்பளைங்க. பிள்ளை பெற்றவங்களா இருந்தாலும் சரி, பிள்ளை இல்லாதவங்களா இருந்தாலும் சரிம்மா. ஒரு குழந்தை அழும்போது எந்த ஒரு தாயும் தாங்க மாட்டான். என்ன பிறகு உன் பிள்ளை அழுத மாதிரி மனசு கேட்கல, வாரி வச்சு அழுக நிறுத்திட்டான். அவன் தாயா நினைச்சு என்ன உணர்ந்தான். அம்மா என் கருத்தை பிடித்ததோ ஐயோ அனாதை பிள்ளை இப்படி விடக்கூடாது என்று மகனை நானே எடுத்து சென்றேன். அம்மா மனம் எழுதி பிறகு மாங்கலின் சூட வேலையில் மகன் அழுதான். ஐயோ பிள்ளை அழுகிறானே என்று நான் வாரி அளித்த பாவம் என் மகன் என்று நான் விளையாட்டுத்தனமாக ஒழித்தேன். விளையாட்டு வெளியாகிவிட்டது. என்னை மாமா வேண்டாம் என்று வெறுத்தார். கேவலமாக பேசினார். அத்தனை உன் மகனுக்காக தாங்கிக் கொண்டு அன்று முதல் இன்று வரை நான் ஒரு மேல் போகிற வண்ணமாக அவனை வளர்த்து ஆராட்டி சீராட்டி அவனுக்கு அமுதூட்டி பாடசாலை போய் வாடா மகனே என்று அவனை முன்னடைப்பு பின்னின்று அழகு பார்த்த தாய் மகன் எப்போது வருவான் 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 என்று இப்படி ஒரு நொடியில பிரிக்க பார்க்கிறேன். அவனுக்காக என் வாழ்க்கையை தியாகம் செய்தேன். மகனே அவனுக்கு சொல்லலைடா. எத்தனையோ தாய்மார்கள் பிள்ளை இல்லாமல் ஏறது கோவில் இருந்தாலும் குணமில்லை. தவமா தவறு பிள்ளையை பெற்றிருக்கிறாங்க. தாயோட காலத்துல சந்தோஷமா இருக்கணும். அவங்களுக்கு வயதான காலத்துல பிள்ளைங்க நம்மளை பார்ப்பாங்கன்னு சொன்னா பிள்ளைங்களை தவமா தவறு பெற்றிருக்கிறாங்க. ஆனா உன்னை வயசுல சுமக்கலடா, உன்னை வயசுல சுமக்காத பாருடா, நான் கண்ணி கழியாத பாருடா, நான் வளர்த்து எடுத்து இன்னும் இப்படி அழ வச்சு பாக்குறேன். வளர்த்த பாருடா, என்னை விட்டுட்டு போகாதடா. பெற்றவளை பார்த்துட்டு வளர்த்தவளை மறந்துட்டு இது முறையா? இது நீதியா? இது அடுக்குமா? கேட்டா மௌனமா இருக்கிற அம்மா 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 என்று எப்படி அழைப்பா? மௌனமா இருக்காதடா.
வளர்த்து வயிறு பத்தி எரியுதுடா, பத்தி எரியுதுடா. ஐயா, மகனே, இதோ பாருடா. என்னை விட்டுட்டு போக போறியா? வளர்ந்து நான் மாறுறப்பா, எனக்கு சொல்லுவாங்க, நான் நேர்ல பார்க்கிறேம்மா. நான் வளர்த்து வந்ததுக்கு புண்ணியலாக பாதி அடிக்கிறேன்டா. நீ அனாதே அவங்கள அவனே அடைக்கிறேன். இப்ப என்ன அனாதையாக்கிட்டு போறீங்க? எனக்கு யாரும் இருக்காங்க? நான் ஒரு உன்னை விட எனக்கு சொந்த வந்து யாரும் இல்லை. நான் எந்த புண்ணை வேல் பார்த்து போயிருக்கேன்டா. அறிவழகா, நீ உன் தாயோட போடா. நான் இவனை பேசுறேன், ஏமா ஒரு வார்த்தை கேட்கல. ஆயிரம் இருந்தாலும் பெத்தவதான், வளர்த்தவதான். அதுக்கு உதாரணமாக கேட்டாய். நீ உன் தாயோட பொறுப்படுறான். இதை பாருடா, அப்படி உன் தாயோட நீ போறதா இருந்தா இந்த வளர்த்த தாய் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். உன்னை வளர்த்த கொடுமைக்காக எனக்கு கொல்லி போட்டு போறான். உங்க அம்மா யாரு நாடு கேட்டா நான் என்னமா சொல்லிருக்கிறேன்? எங்க அம்மா காவேரி, எங்க அம்மா காவேரி தானமா சொல்லிருக்கிறேன். இதனால வரைக்கும் அவங்க எனக்கு தாயன்னு யாரு சொல்லிமா தெரியும்? நீங்க சொல்லி தானமா தெரியும் நான் நல்லா இருக்கணும்னு. உங்க வாழ்க்கையில பட்ட கருத்து நீங்க எல்லாத்தையும் என்கிட்ட பறிச்சுட்டீங்களா? நான் இப்ப கூட சொல்றேன், எனக்கு அவங்க வேணாமா. நீங்க அம்மா என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து என் தாய் ஒரு பக்கம் என்னுடன் வா என்று அழைக்கின்றார். என்னை காலம் முழுவதும் கண் கலங்காமல் என்னுடைய உடலை பாய் மீது படுக்க வைத்து உறங்க வைத்தார். எனக்கு உடலெல்லாம் வலிக்குமே என்று அவள் மார் மீது தாராடித்து தாய் ஒரு பக்கம். நான் இருவருக்கும் யார் பக்கம் தெரியவில்லை.
அம்மா 2 கண்ணுல ஏதாவது ஒரு கண்ணு எடுத்துக்கடா. அது ஏதாவது ஒரு கண்ணாதான் இருக்கணும். நான் எதுக்குமா பதில் சொல்லுவேன். எனக்கு 2 கண்ணுமே முக்கியமா. அது போல நீங்க 2 பேருமே எனக்கு வேணும். ஏன்னா நான் செத்துருவேன்மா. என் கூட வேறுமா சொல்லுமா 2 பெத்தவங்களையும் மறக்க கூடாது, வளர்த்தவங்களையும் மறக்க கூடாது. நான் வளர்த்தது வீண் போகல. இதை பாருங்க, திருமணம் செய்து கொண்டு சீர சிறப்போடு வாழாமல் யார் பெற்ற பிள்ளை என்று தெரியவில்லை. என்ன வந்து அப்பா என்று அழைக்கின்றாய். யாரப்பா? யார் என்று தெரியவில்லை. தெரியலையப்பா. சிறிது நேரம் இருங்கள் தெரியும். மனக்குளத்தில் மனமேடையிலே உன்னை வேண்டாம் என்று அன்றைய விரைத்து வந்து விட்டேன். ஏன் எதற்காக வந்திருக்கிறார்? உங்களோடு வாழ்றதுக்காக நான் வரல. உங்க பிள்ளை உங்ககிட்ட ஒப்படைக்க வந்தேன். என்னுடைய பிள்ளையா? யார் பெற்ற பிள்ளைக்கு நான் எப்படி தந்தை என்று உறவு கொடுத்தேன்? கூப்பிடும் உங்களதான் என்னுடைய மகனா? ஆமா. எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. இருங்க வரேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் நினைத்து தன்மையை வாடிக்கொண்டிருக்கின்றேன். காத்திருப்பால் கண்ணல் நீ என்பதை மறந்து விட்டீர்கள் அக்கா. உனக்காக வாழக்கூடிய ஜீவனல்லமா நான் உன்னை மறப்பேனா? உன்னை நினைத்து கொண்டுதான் இருக்கின்றேன். அப்படியா? என்னங்க நம்மளுடைய மகனை பார்க்க வேண்டும். நம்முடைய மகனா? ஆமாங்க. நமக்கு எப்படி மகன் என்று உறவு? அயல் நாடு சென்று வருகின்ற பொழுது நாம் இருவரும் சந்தோஷமாக இருந்தோமே, அப்பொழுதே கருத்தஞ்சு விட்டது. அப்படியா? நம்முடைய மகன் இதா இருக்கின்றார். அறிவழகன். அறிவழகன். நான் ஏதோ மனநாளை பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நினைத்தேன். ஆனால் இப்போதான் தெரியும் என்னுடைய மகன் இருந்தாலும் யார் பெற்ற பிள்ளை என்று எடுத்து வளர்த்தாயா? உன்னை நான் தவறாக பேசிட்டேன். என்னை மன்னித்து விடு காவேரி. அப்பா எனக்கு ஒரு ஆசை இருக்குதுப்பா, நிறைவேற்றீங்களாப்பா? என்னப்பா ஆசை? எந்த ஒரு பிள்ளைக்குமே கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குதுப்பா. என்னப்பா பாக்கியம்? நீ அம்மாவை இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல, என் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கப்பா. ஈடுபட்ட தாய் தந்தை உடன் திருமணம் செய்யவில்லை. ஆகினால் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமே என் மகனுடைய ஆசை. உன்னுடைய ஆசை வாழ்விலே 16 செல்வங்களை பெற்றி நீரிக்க சூழலாக வாழ்வு நல்லதாக வாழ்கிறேன். இவர்கள் தாய் தந்தை, இவர்களோட சந்தோஷமா இருக்கு. அம்மா நீண்ட நாள் பிறந்திருந்தீங்க, இனிமேல் உங்க பிள்ளையோட சந்தோஷமா இருக்கு. எங்க இருப்பியா அங்கதான் நானும் இருப்பேன்னு தெரியாத. ஒரு கை பூச்சினா இன்னொரு கையில அடிக்க மாட்டேன். அதுக்கு என்ன பண்ண சொல்றேன்? என்ன பண்ண சொல்றேன்? அங்க போய் நில்லு பக்கத்துல. ஏன் எதுக்கு? நில்லு, இந்த பழகு மேல நில்லு. அப்பா எனக்கு இன்னொரு ஆசை, இந்த அம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கோ. பொங்கல் தீபாவளி வந்துச்சுன்னா ஒரு புடவை எடுத்தா ஒரு புடவை விலை சொல்றாங்க. அது போல சொல்றாங்க. ஏண்டா இப்பதான் ஒரு திருமணம் முடிச்சா அது எடுத்து இன்னொரு திருமணமா? ஆமா, அவன் சின்ன பையன் ஏதோ தெரியாம பேசுறான். எனக்கு திருமணமே வேண்டாம், காலம் வேண்டாம், கல்யாணமே இருந்து கல்யாணமே எனக்கு வேண்டாம். தாயாரி ஒரு பெண்ணாக பிறந்துவிட்டால் திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறேன். காலமெல்லாம் கண்ணியா வாழ போய்விட்டு உரைக்கின்றாயே முறையா? உரைப்பதை கேளடி. கொள்ளாத காலம் உன்னை சொல்லாமல் கொன்று விடுவார்கள். இறக்கம் கிட்டம் தெரியாமல் மறைத்து விடுவார்கள். உரைப்பதை கேளடி. நீ யாருக்காக வாழ்க்கை ஏற்பாடு? எத்தனை முறை சொன்னாலும் சரி, நான் திருமணம் செய்திருக்க மாட்டேன். கண்ணி தாய் பெருமையே எனக்கு போதும். வரமா
இருவரும் பெற்றெடுத்த பிள்ளைக்காக தானே உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணித்தாய். அப்படி இருக்கின்ற பொழுது மகன் உரைப்பதில் என்ன தவறு இருக்கிறது? அம்மா இவர்கள் நீயே மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று உரைக்கிறாயே. ஒரு பெண்ணா பிறந்தவர் எதற்காகவும் யாருக்காகவும் தொட்டு தாலி கட்டிய கணவரை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். ஆனா நான் விட்டுக் கொடுக்கிறேன். நீ எதனால எனக்காக கல்யாணம் பண்ணிக்குமா? இப்படிதான் நான் பேசுறது. எங்கன்னா அடங்குதா? அப்பா சொல்ற மாதிரியே அப்படியா? என்னங்க உங்க இருவருடைய திருமணம் எங்க திருமணம் நடக்கணும்? எங்கே? கானகத்தில் இருக்கக்கூடிய அம்மனுடைய ஆலயத்திற்கு முன்பதாக தானே நான் தனிமரமா நின்றேன். ஆமா. அப்பொழுதுதானே என் மகனை நீ கண்டெடுத்தாய். ஆகையால் அதே அந்த ஆலயம் தான் திருமணம்.